நீங்க ஓடுறத பார்த்துட்டு பயந்துட்டாங்களா? அண்மை செய்தி. சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியுடன் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியுடன் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்த பின்பு சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியுடன் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது இந்த வழக்கில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளுநர் RN ரவியை சந்தித்து கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். அதன்படி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளியான ஞானசேகரன் என்பவரை கடந்து அவருடைய பின்னணியில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை முழுமையாக கண்டறிய வேண்டும். அது தொடர்பான வழக்கு விசாரணை முறையாக நடக்கின்றதா என்பதை ஆளுநர் RN ரவி கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கடிதம் வழங்கப்பட்டதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை சரியாக இன்று பிற்பகல் 12:40 மணியளவில் வருகை தந்தார். அதன் பிறகு ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்தவர் சரியாக 1 மணி அளவில் ஆளுநரை சென்று சந்தித்திருக்கின்றார். ஆளுநரிடம் தங்கள் தரப்பில் வழங்க வேண்டிய அந்த கோரிக்கை கடிதங்களை வழங்கியிருக்கின்றார். பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் இந்த வழக்கு விசாரணை எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும், மேலும் ஆளுநர் என்ற முறையில் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சார்ந்து நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் தங்களுடைய கோரிக்கை மனுவில் பல விஷயங்களை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் மிக முக்கியமாக இருப்பது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர் அரசியல் பின்புலம் கொண்டவர் என்பது விசாரணையில் உறுதியாகி இருக்கக்கூடிய சூழலில் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி அவர் மற்ற குற்றவாளிகளை தப்ப வைக்க முயற்சிக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் RN ரவியிடம் தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் வழங்கியிருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஞானசேகரன் தொலைபேசி மூலமாக பேசிய அந்த நபர் யார் என்பதை முழுமையாக விசாரணை மூலம் வெளிக்கொண்டு வருவதற்கு ஆளுநர் RN ரவியினுடைய தலையீடு இருக்க வேண்டும் அந்த விசாரணையில் என்பது தங்களுடைய கோரிக்கை மனுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சமாக தமிழக வெற்றி கழகத்தினரால் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய பல்வேறு சட்டம் ஒழுங்கு சார்ந்த விவரங்களையும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் அனைத்து கல்வி நிலையங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் RN ரவி உரிய கவனத்தில் கொண்டு அதையெல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் விஜய் வழங்கியிருந்த அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பிறகு ஆளுநர் மாளிகையினுடைய நுழைவு வாயில் ஒன்றின் வழியாக உள்ளே சென்று மீண்டும் வெளியில் வந்த நடிகர் விஜய் நுழைவு வாயிலை வந்தவுடன் அங்கு இருந்த செய்தியாளர்களை நோக்கி காரை விட்டு இறங்கி கையசைத்து விட்டு புறப்பட்டு சென்றார். மேலும் செய்தியாளர்கள் அவர்களை நெருங்கி சென்று விஜய் அவர்களை நெருங்கி சென்று செய்தியாளர் சந்திப்பு இருக்கின்றதா என்று கேட்டபோது செய்தியாளர் சந்திக்கவில்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காரில் புறப்பட்டு சென்று விட்டார். என்றாலும் ஆளுநர் மாளிகைக்கு வந்து சென்றதன் அடையாளமாக ஆளுநர் மாளிகையினுடைய 1வது நுழைவு வாயிலில் ஆளுநரை சந்தித்து வெளியே வந்த விஜய் சற்று ஓரிரு நிமிடங்கள் இறங்கி நின்று கையசைத்து செய்தியாளர்களை நோக்கி நன்றி தெரிவித்துவிட்டு தன்னுடைய காரில் தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திற்கு விஜய் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சி உருவான பிறகு ஆளுநரை சந்திக்கக்கூடியது இதுதான் முதல் முறை. தன்னுடைய மாநாட்டில் ஆளுநர் பதவி தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் விஜய் இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்வு என்பது ஆளுநர் வேந்தராக இருக்கக்கூடிய சூழலில் அந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு பெண்ணுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எந்த வகையிலும் காவல்துறையினர் விசாரணையில் இருந்து யாரும் தப்பிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த மனுவை வழங்கியிருப்பதாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு 10 நிமிடங்கள் வரை ஆளுநர் மாளிகைக்குள் இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும், சந்திப்பின் பொழுது ஆளுநர் பல கருத்துக்களை கேட்டதாகவும் விஜய் அவர்கள் தரப்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக கள அளவில் அடுத்த கட்டமாக போராட்டங்களை தீவிரப்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இன்று காலை முதலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் நிர்வாகிகள் எல்லாம் பாம்ப்ளெட் என்று சொல்லப்படக்கூடிய துண்டுச்சீட்டுகள் மூலமாக நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அந்த
அந்த கொடுந்துயரத்தையும் அது தொடர்பான வழக்கு விசாரணையில் யாரெல்லாம் தப்ப முயற்சிக்கின்றார்கள் என்று மக்கள் யோசிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு இந்த துண்டுச்சீட்டுகளை வழங்க தொடங்கி இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்குமான நேரடி அரசியல் மோதலை கள அளவில் தொடங்கி வைக்கக்கூடிய வகையில் இந்த ஆளுநருடனான சந்திப்பின் பிறகு அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் தீவிரமாக இந்த போராட்டத்தை தொடர இருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி குறித்த இந்த வழக்கு கடந்த ஒரு வார காலமாகவே பேசுபொருளாகி இருந்தாலும் விஜய் அதற்கு கடும் எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார். அறிக்கை மூலமாக, கடிதத்தின் மூலமாக எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார். ஆனாலும் கூட கள அளவிலான போராட்டங்களை இன்னும் தீவிரப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று முதல் அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதன் அடையாளமாகத்தான் ஆளுநரை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவினை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கியிருக்கின்றார் எனவும், இதன் தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த விவகாரத்தை முன்வைத்து அவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக கள அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அரசியல் ரீதியிலான மோதல் தொடங்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் குறிப்பிடக்கூடிய வகையில் இன்று காலை முதலே அவர்கள் பல மாவட்டங்களிலும் துண்டுச்சீட்டுகளை வழங்க தொடங்கி இருக்கின்றார்கள். யார் அந்த சார் என்று குறிப்பிட்டு ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகமும் அந்த போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று காலை முதலே போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில்தான் வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜய் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கி இருக்கின்றார். கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அவர் இந்த கோரிக்கை மனுவினை ஆளுநரை சந்தித்து வழங்கி இருக்கக்கூடிய சூழலில் அவரோடு சேர்த்து பொதுச் செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஸ்விஃப்ட் கார் ஒன்றில் உள்ளே சென்று இந்த மனுவை வழங்கி வந்திருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை தமிழக வெற்றி கழகத்தினர் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். பல இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களை சென்று அந்த இடங்களில் போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். அதிமுகவினரும் பாஜகவினரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினரும் அதுபோன்ற கள அளவிலான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாகி வருகின்றார்கள். இன்று காலை வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முக்கிய நிர்வாகிகளுக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். கள அளவில் தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினருடன் அரசியல் ரீதியிலான தவேக, திமுக என்ற அடிப்படையில் அந்த மோதல் இருக்கக்கூடிய வகையில் உடனடியாக இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும், போராட்டத்திற்கு தயாராகிவிட்டதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உணர்த்தக்கூடிய வகையில் தான் விஜயை நேரடியாக வருகை தந்து, நிர்வாகிகள் இல்லாமல் விஜயை நேரடியாக வருகை தந்து இந்த கோரிக்கை மனுவினை ஆளுநர் வசம் ஒப்படைத்திருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆளுநர் மாளிகையினுடைய நுழைவாயில் ஒன்றின் வழியாக உள்ளே சென்ற விஜய் அங்கு ஆளுநரை சந்தித்து இந்த புகார் கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். அதன் பிறகு வெளியில் வந்து செய்தியாளர்கள் நோக்கி கையசைத்து விட்டு தற்போது புறப்பட்டு சென்றிருக்கின்றார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.